ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாட்சியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்ஆர்பியில் ட்ரெயின் ரிலேட்டாக கண்டிப்பாக கொஸ்டின் வரும் டைம் அண்ட் டிஸ்டன்ஸில் இருந்து. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த ட்ரெயின் மாடல் சம்மு. இதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று காட்டியிருப்போம், அதையும் நான் காட்டிடுறேன். ஏன்னா உங்களுக்கு ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் தெரியணும். ஏன்னா இங்கே 250 மீட்டர் லாங்கில் இருந்துன்னு சொல்லிட்டு உங்களுக்கு 2 கிலோமீட்டர் பெர் ஹவரை கொடுத்து அதுக்கப்புறம் கேட்குறாங்க, அந்த லென்த் கேட்குறாங்க அப்படின்னா அப்போ வந்து இந்த ஃபார்மில் யூஸ் பண்ணணும். இதை வந்து நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட் ஷீட்டில் போட்டிருப்பேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து அந்த ட்ரெயின் மூவ் ஆகிறதெல்லாம் நார்த்லேருந்து சவுத், நீங்கள் அதெல்லாம் பார்க்கவே தேவையில்ல. ஸோ ஒரு கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க, அதனால் அப்படியே நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து ராஜையும் குமாரையும் அவங்க மூவ் ஆகிற டேரெக்ஷன்லேயே சேம் டேரெக்ஷன், நம்ம ஆல்ரெடி என்ன சொன்னோம், சேம் டேரெக்ஷன்னா மைனஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ அதே மாதிரி அவங்களோட ஸ்பீடு பார்த்தீங்க அப்படின்னா 2 hour 4 hour. ஸோ 9 செகண்ட் 10 செகண்ட், அதாவது இவங்க 9 செகண்ட் 10 செகண்ட் கிராஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அந்த ட்ரெயினோட இது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ரொம்ப சிம்பிள். இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ரெண்டு சைடுமே ஈக்குவேஷன் மாதிரி போட்டுக்கோங்க, எக்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. ஏன்னா லென்த் வந்து எனக்கு தெரியாது அப்படிங்கிறனால. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே மைனஸ் போட்டதுக்கு காரணம் சேம் டேரெக்ஷன் அப்படிங்கிறனால. ஸோ இப்போ வந்து ஸ்பீடு கொடுத்துருக்கதை அப்படியே மைனஸ் பண்ணுங்கள். ஸோ ஸ்பீடில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படியே மைனஸ் பண்ணுங்கள். செகண்ட்ஸில் கொடுத்துருக்க அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஸோ இப்போ எக்ஸை சால்வ் பண்ணுங்கள். ஸோ 9x - 18. ஸோ இங்கே வந்து 10x - 14 வரும். ஸோ நான் எக்ஸை இங்கே கொண்டு போனேன் அப்படின்னா x = 22 வரும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். இதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஏதாவது ஒரு வேல்யூஸில் சப்ஸ்டியூட் பண்ணோம். இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம், இல்லை இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். நான் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ 22 - 2 20. அப்போ 20 × 9 எவ்வளவு? ஸோ அதை அப்படியே வச்சுக்கோங்க. இன்ட்டு இங்கே கிலோமீட்டர் பெர் ஹவர் வந்தாலே கண்டிப்பாக 5/18. இதை கன்ஃபார்ம் ட்ரெயின் சம்மில் எல்லா இடத்துலையும் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ இங்கே 19 is 9, 2 is 8. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10. இப்போ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 50 தான் ஆன்சரு. ஸோ நம்ம இந்த சம்முக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிற பார்த்துக்கோங்க. இங்கே வந்து அவங்க லாங் ட்ரெயின் சொல்லிட்டு ஒரு சைடு கொடுத்துருவாங்க, இன்னொரு இதை தான் கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போ L1 + L2 / S1 + S2 போட்டு டைம் வந்து பண்ணி அதை நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் நம்ம டேரெக்டாக பண்ணுறப்போ ஆன்சர் வந்துடும். இதை போய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி ரெண்டுமே நம்ம கம்பேர் பண்ணுறப்போ கண்டிப்பாக புரியும். நீங்கள் நார்மலாக தனித்தனியாக பார்க்குறீங்க அப்படின்னா திரும்ப இந்த சம பார்க்குறப்போ உங்களுக்கு குழப்பம். இந்த மாடலுக்கு இதான் யூஸ் பண்ணணும், இந்த மாடலுக்கு இதான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற பார்த்துக்கோங்க. இந்த மாடல் நம்ம வந்து ஷார்ட் ஷீட்டில் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருப்போம், செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ட்ரெயின் ரிலேட்டடாக இருக்கிறதுக்கு வந்து நான் ஷார்ட்ஸ், அதாவது நம்மளோட பிளேலிஸ்ட் வச்சிருக்கேன், அதை பாருங்கள். கண்டிப்பாக அந்த 10 சம்ஸை பார்த்தீங்கன்னாலே எப்படி கேட்டாலும் உங்களை அட்டன் பண்ண முடியும். எல்லாத்தையும் அவ்வளோன்னு பார்த்துட்டிங்கன்னா கன்ஃபியூஸ் பண்ண தான் செய்யும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.